ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காமிக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ட்ரா பண்ணியிருக்கிற அந்த ஷேப் மேலே இந்த மாதிரி அந்த செயினை வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போது இங்கே ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்குள்ளே ஒரு ஸ்டிச் வச்சுட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டோனை இப்படி வைக்கிறோம் இல்லையா, வச்சுட்டு இந்த பக்கமாக இருந்து ஸ்டிச் பண்ணி ஸ்டிச்சை இந்த பக்கமாக கொண்டு வரணும். இது ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் வைக்கணும். வச்சுட்டு இப்போது இந்த பக்கமாக க்ராஸ் பண்ணி வரணும். ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன். முதல்ல ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் இடையில ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். கொடுத்துட்டு பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு அந்த ஸ்டோனுக்கு இடையில உள்ள கேப் வழியாக வரணும். திரும்பவும் இந்த பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். அதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணி இன்னொரு ஸ்டிச்சு, அங்கேயே பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு, திரும்பவும் க்ராஸு, திரும்பவும் பக்கத்தில் ஒன்று. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த செயின் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணணும். நிறைய பேர் இந்த ஸ்டோனை க்ளூ வச்சு ஒட்டிக்கிறாங்க. பட் அந்த நேரத்துக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். க்ளூ வச்சு தான் நீங்கள் ஒட்டணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த செயின் ஸ்டோனுக்கு 2 பக்கமும் பீட்ஸ் ஏதாவது கொடுத்து அதை லாக் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்லையாவது கொஞ்சம் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஏன்னா இது கண்டினியூஸாக போகிறதுனால ஒரே ஒரு இடத்துல பிரிஞ்சுது அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ஹோல் பார்ட் அது அப்படியே கழண்டு வந்துடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இதை ஒட்டாதீங்க. நான் நிறைய இப்போது ஒட்டி தான் இதை கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஸ்டிச்சிங் டைமை கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த எண்டுக்கு வந்தாச்சு. இப்போது கடைசியாக நம்ம ஸ்டிச் போட்டதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்டிச் போட்ட இடத்துலையே கட் பண்ணக்கூடாது, அதை தாண்டி கட் பண்ணிக்கணும். இப்போ கடைசியாக நம்ம ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டோன் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2-3 டம்மி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீஃப் ஷேப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண முடியாது, நடுவில் கட் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். நான் இப்போ இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நான் டம்மி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இந்த கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் இடையில உள்ள கேப்ஸில் க்ராஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் மாதிரி வரும். இப்போ இந்த ஒரு சைடு வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இப்போது கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கார்னர் வரும்போது ஒரு ஸ்டோன் பாக்கி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச்சை நிறுத்திக்கணும். ஸோ கரெக்டாக அந்த ஒரு ஸ்டோன் தாண்டி இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோன் இருக்கணும் நீங்கள் எப்போ கட் பண்ணாலும் சரி. ஸோ அதுக்கப்புறமா இந்த கார்னரை திருப்பி இந்த மாதிரி ஷார்ப்பாக வரா மாதிரி இந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ அதை ஸ்டிச்சிங் கண்டினியூ பண்ணுறேன். நான் ஒட்டுறதை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போது இந்த கரெக்டாக இந்த மாதிரி பொசிஷன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி இடத்துல மட்டும் வேணும்னா கூட நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு ஆனாலும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதில் ஸ்டிச்சிங் தான் ரொம்ப முக்கியம். இதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படியே கொடுத்தாலும் பக்கத்தில் பீட்ஸ் ஏதாவது வச்சுட்டு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் நீங்கள் ஸ்டிச் போட்டு கொடுக்கறது தான் சேஃப். ஸோ இப்போ இந்த கார்னரில் பாருங்கள், முன்னாடியே நம்ம எங்கே கட் பண்ணணுன்றதை பிளான் பண்ணி கட் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜ் வரா மாதிரி பிளான் பண்ணி கட் பண்ணிவிட்டு இப்போ அதை கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசி வரையிலையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி உங்களோட டிசைன்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.